வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் பன்னீர்செல்வம் தன் வசப்படுத்துவாரா? மக்களவை தேர்தலும் முடிந்துவிட்டது. சுயேட்சையாக பன்னீர்செல்வம் அவர்கள் பலா சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு விட்டார். அதிமுக தோல்வியடைந்தால் மட்டும்தான் மீண்டும் அதிமுக பன்னீர்செல்வம் அவர்களது கட்டுப்பாட்டில் வரும். அதே சமயம் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்திருக்க வேண்டும். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, பாஜகவுடன் தொடர்ந்து பயணிப்பதா அல்லது அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவதற்கான நோக்கத்தை செயல்படுத்துவதா என்ற அனைத்து விதமான யோசனைகளும் நடைபெற்றிருக்கிறது. இதில் குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது என்னவென்றால், நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் முதலில் ராமநாதபுரத்தில் நான் வெற்றியடைய வேண்டும். அதற்கு பிறகு அதிமுக 40 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடைந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மேலும் பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பாக சொன்னது என்னவென்றால், தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்ற நிலைமையும் தள்ளப்பட்டுவிட்டது. இதே சமயத்தை பயன்படுத்தி நாம் அதிமுகவை மீண்டும் கைப்பற்ற வேண்டும். அதற்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்களை நாம் சந்திக்க வேண்டும். அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள் செங்கோட்டையன், மேலும் தங்கமணி, வேலுமணி இவர்கள்தான். இந்த சூழ்நிலையில்தான் சசிகலா, OPS, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் இவர்கள் அனைவரும் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை ஏற்று அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான நோக்கத்தை செங்கோட்டையன் அவர்களிடம் கூறினால் இது சாத்தியமாகுமா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக இது சாத்தியமாகாது. வேறு என்ன வழி இருக்கிறது என்று நாம் பார்த்தால், முதலில் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் வெற்றியடைய வேண்டும். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க வேண்டும். பொதுச் செயலாளராக யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேர்தல் மூலமாக வெற்றியடைய வேண்டும். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையக்கூடிய நபரே அடுத்த பொதுச்செயலராக நிர்ணயிக்க வேண்டும் என்ற அனைத்து ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாகவும், முதலில் இதற்கு செங்கோட்டையன் அவர்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அவருடைய சம்மதம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களின் சம்மதமாக கருதப்படும். ஏன் இவ்வளவு போராட்டம் அதிமுகவில் நடக்கிறது என்று நாம் பார்க்குமேயானால், ஒட்டுமொத்தமாக 10 ஆண்டுகள் திமுக இதுவரைக்கும் ஆட்சியே அமைந்தது கிடையாது. ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மக்களவை தேர்தலின் தோல்வி, சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உட்கட்சி மோதல்கள், உள்ளாட்சி தேர்தலின் தோல்வி அனைத்துமே அதிமுகவை பின்னோக்கிதான் கொண்டு சென்று வருகிறது. இதனை கச்சிதமாக பயன்படுத்தி அதிமுகவை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று OPS அவர்கள் திட்டம் தீட்டுவது சரிதானா? இந்த முயற்சியில் OPS அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.